அனைவருக்கும் வணக்கம். நான் ஜப்பான்ல டோக்கியோலேருந்து பேசுறேன். தமிழ்நாட்டுல உள்ள நடுநிலையான ஊடகங்கள் எப்படி செயல்படுதுன்னு ஒரு சிறு விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப் போறேன். அண்ணன் சீமான் கடந்த மாசம் 26ஆம் தேதியில இருந்துட்டு, இந்த மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆர்ப்பாட்டம், மாநாடு நடத்தியிருக்காங்க. இதுல இது மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 6½ மணி நேரம் அண்ணன் பேசியிருக்காங்க. இதுக்குள்ள அண்ணன் சீமான் விஜய் நடிகர் விஜய பத்தி பேசினது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருக்காங்க. அது தவிர்த்துட்டு மிச்சம் உள்ள 6 மணி நேரத்துக்கு மேல திராவிட கட்சிகளையும், அவங்களோட கொள்கைகள், அவங்க இப்ப இந்த தமிழ்நாட்டுக்கு பண்ண கேடுகள் அத பத்தி தான் மக்களுக்கு அந்த பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருக்காங்க. ஆனா ஊடகங்கள் எப்படி கட்டமைக்குன்னா, விஜய் அண்ட் சீமான் இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி. திமுகவுக்கு போட்டியே இல்ல. அவங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவங்க 2026ல அவங்க அழகா ஜெயிச்சுருவாங்க. அந்த மாரியான ஒரு நரேட்டிவ் இப்பவுமே செட் பண்றாங்க. நம்ம இங்க உள்ள ஊடகங்கள் எப்படி செயல்படுதுன்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு, யாரு நல்லவங்க, யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நம்ம தான் சிந்திச்சு நம்ம செயல்படணும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.